35வது வசனம், 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். In John chapter 8 verse 35. And this is where we are going to zero in from what we have read all these 3 chapters. Now Jesus says, and a slave does not abide in the house forever, but a son abides forever. யோவான் 8:35 வாசிக்கிறோம். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். A slave does not abide in the house forever. A slave does not abide in the house forever. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். But the son abides forever. குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். The important word in this place is abiding. What makes the difference between a slave and a son? ஒரு அடிமைக்கும் ஒரு குமாரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? குமாரனையும் அடிமையும் வித்தியாசப்படுத்துவது என்ன? We need to have a proper understanding of our position as the sons of God. தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து நமக்கு தெளிவான அறிவு இருப்பது ரொம்ப முக்கியம். And that will help us actually to approach our Heavenly Father with confidence and enjoy His presence. இதை நாம் மறந்து கொண்டால் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் பிரவேசித்து அவருடைய சமூகத்தில் நாம் இன்பமாக இருக்க நமக்கு மகாபெரிய வழிகளை இது செய்யும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். And this is important. God never intended man to be a slave. He always intended right from the creation that man to be his sons or his sons and daughters. மனிதனை ஒருபோதும் தேவன் படைக்கும் பொழுது அவன் அடிமையாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து அவனை படைக்கவில்லை. How we can say that? Because the Bible says that God made man in His own image. He did not make man as a slave. மனிதனை தேவன் அவருடைய சாயலில் உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அடிமையாக அவரை உண்டாக்கவில்லை. He did not make man as slave. And we got to understand this very, very clearly. And so the Bible here says, talks about 2 characters, all right, of people dwelling in the house, in God's house. தேவனுடைய வீட்டில் 2 நபர்கள் இருக்கிறதை இந்த வேத வசனம் சுட்டி காண்பிக்கிறார். One, a slave. He is in the house. Another one is the son. He is in the house. ஒன்று அடிமை. இந்த அடிமை அவனும் வீட்டில் இருக்கிறான். அடுத்தது குமாரன், அவனும் வீட்டில் இருக்கிறான். Now both are in the house. Yet one is a slave. And the Bible says the slave will not abide forever in the house. அடிமையாய் இருக்கிறவன், கூலிக்கு இருக்கிறவன், வேலைக்காரனாய் இருக்கிறவன் வீட்டிலே அவன் நெடுநாளாய் இருப்பது கிடையாது, எப்பொழுதும் இருப்பதில்லை. அவன் நிலைத்திருக்க மாட்டான். But the son abides forever. குமாரன் எப்பொழுதும் நிலைத்திருப்பான். Now this, remember, it says the son
The slave does not abide in the house. அடிமையானவன் வீட்டிலே நிலைத்திருக்க மாட்டான். The house, what house is he talking about? It is, Jesus is bringing reference to the family of God. தேவனுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார். தேவனுடைய வீடு, அவருடைய குடும்பம். He's talking about his house, his family. And the intentions of God, the plan and the purposes of God is that sons should abide in the house. குமாரர்கள் வீட்டிலே தங்க வேண்டும், வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய மகாபெரிய திட்டமாக இருக்கிறது. And this is important. God wants us to abide in the house, abide in his presence. தேவ பிரசன்னத்துக்குள்ளாக, தேவ சமூகத்துக்குள்ளாக அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் தங்கி இருக்க வேண்டுமா என்று வேதவசனம் சொல்லுகிறார். Now the question that I would like to ask is, before I move on further, நம்ம அதிகமாக போவதற்கு முன்பாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். What category are you today? இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? Are you a son or are you a slave? நீங்கள் குமாரரா அல்லது அடிமைகளாய் அல்லது வேலைக்காரராக இருக்கிறீர்களா? So many believers are not able to enjoy the inheritance in God because of their failure to understand the sonship. அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதை புரிந்து கொள்ளாதிருப்பதால் அவர்கள் தங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்க கூடாது இருக்கிறார். இது நிறைய இடங்கள்ல நான் பார்க்கிறோம். Because they don't understand they are the sons or the children of God who has the special place. தேவ சமூகத்தில் ஒரு விசேஷமான நிலையை அவர்கள் பெற்று இருக்கிறதை அநேக தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்வது கிடையாது. கவனிங்க, அறிந்திருப்பதற்கும் புரிந்திருப்பதற்கும் வித்தியாசம். தேவ பிள்ளைகள் என்று அறிந்திருக்கலாம், ஆனால் அதனுடைய சலுகைகளை நாம் புரிந்திருக்க வேண்டும். We got to understand the privileges that we have as the sons of God. And majority of Christians do not identify God and relate to him as Father. They only relate to him as far as them, they think they relate to him as a servant. அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தேவனோடு, பிதாவாக இருக்கிற தேவனோடு, அவரை பிதா என்ற எண்ணத்தில் அவரோடு உறவு கொள்ளாமல் தங்களை எப்பொழுது நான் அடிமை, அவருக்கு சேவை செய்கிறவன் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் தொடர்பு கொள்ளுகிறார்கள். இது அநேக இடங்களில் நாம் வாசிக்கிறோம். But we got to understand that God is not looking for servants, but he is looking for sons that will serve him. தேவன் இன்றைக்கு வேலைக்காரர்களையோ அடிமைகளையோ அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் பிள்ளைகளை, குமாரர் குமாரத்திகளாக இருப்பவர்களை ஆண்டவர் தேடுகிறார். நம்மிடத்திலிருந்து நாம் குமாரராக இருக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாக இருந்து அவருக்கு நாம் சேவை செய்யலாம். But in no way God would treat us as slaves. And this we got to understand. As many as believe him, to them he gave the power not to become slaves, but to become the children of God. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அடிமைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று போடல, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். Or the right to become the sons of God. Now, whatever the Bible says about us in our relationship with God is very important. We need to take time to understand. வேத வசனத்தில் நம்மை குறித்து, எனக்கும் என் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிற உறவை குறித்து
சொல்லக்கூடிய காரியங்களில் நாம் மிகவும் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். அதை நாம் நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆகவே இங்கு ஆண்டவர் நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கிறார். And Jesus himself said in Matthew chapter 20 verse 28, he says this, the Son of Man did not come to be served, but to serve and to give his life as a ransom for many. மத்தேயு 20:28 வாசிக்கிறோம், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று வாசிக்கிறோம். Even Jesus himself gave. He did not come. அநேகரை மீட்டுக் கொள்ளும்படியாக. அவர் அடிமையாக இல்லை. அவர் தேவனுடைய குமாரன் என்று தம்மை எடுத்து சொன்னார். So God is not actually after our service. He is after our relationship and our intimacy with him. ஆண்டவர் முதலாவது நம்மிடத்துல சேவையை தேடி வரல, நம்முடைய உறவை தேடி வருகிறார். நான் தேவனோடு ஐக்கியமாக இருக்கவும் உறவில் உறுதியாக இருக்கவும் அந்த உறவைத்தான் தேவன் தேடுகிறார் ஒழிய சேவையை அவர் முதன்மையாக வைக்கவில்லை. And we need to take a closer look at God's original plan. தேவனுடைய மூல திட்டத்தை, ஆரம்ப திட்டத்தை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும். God originally intended, all right, to extend his heavenly kingdom on planet earth through mankind. தேவன் அவருடைய ராஜ்யத்தை பூமியில நிரப்புவதற்கு மனிதன் மூலமாக நிரப்ப வேண்டும் என்றுதான் தேவன் விருப்பப்பட்டார். If only Adam and Eve have not fallen in sin, today the whole world will be filled with people who are in the image of God. ஆதாம் ஏவாள் மட்டும் பாவத்தில் விழாது இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு பூமி முழுவதும் ஜனத்தொகை பழுகி பெருகி இருக்கும். ஆனால் அந்த ஜனத்தொகை தேவனுடைய சாயலில் இருக்கும். That's original plan. That there will be such a sweet communion and relationship unhindered between God and man. மனிதனுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தடங்கள் இல்லாத உறவு நிலையாக காணப்படும். Just imagine, when that thing exists, we have all the fullness of God among us. அப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்படும் என்றால் தேவ சமூகத்தில் நாம் எல்லாருக்கும் அவருடைய நிறைவான பரிபூர்ண காரியத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருப்பார். Now, in the Bible, it contrasts relating to God as the Father and relating to God as a servant. தேவன் எனக்கு தகப்பன் அல்லது பிதாவாக இருக்கின்றார் என்பதையும் அவரிடம் நாம் அடிமையாக அணுகுவதையும் வேறுபடுத்தி காட்டுவதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கின்றோம். In Galatians chapter 4 verse 6 to 8, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை நாம் வாசித்தால், and because you are sons, God has sent forth the Spirit of His Son into your heart, crying out, Abba, Father. Therefore, you are no longer a slave or a servant, but a son. And if a son, then an heir of God through Christ. கலாத்தியர் 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். Many in the body of Christ have been taught how to relate to God as a servant. காலகாலமாக பாரம்பரியமாக கிறிஸ்தவர்களுக்கு அதிகமாக நான் தேவனுடைய அடிமை,
தேவனுக்கு நான் சேவை செய்கிறேன் என்ற ஒரு வேலைக்கார சேவை செய்கிற அறிவை மட்டும்தான் அங்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. பட் not much has been taught how to relate to God as sons. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அந்த காரியத்தில் அந்த தொடர்பை நான் எப்படி காத்துக்கொள்வது அல்லது அந்த தொடர்பில் நான் எப்படி வளர்வது என்ற காரியத்தை நாம் அதிகமாக நாம் அறியாது இருக்கிறோம், புரியாது இருக்கிறோம். Now, actually that paradigm robs us from enjoying the inheritance that we have as sons and daughters. இந்த காரியங்களை, அதாவது குமாரனாய் இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்ற உண்மையை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளாது இருப்பதால் அநேக நேரத்தில் அதனால் வரக்கூடிய பலனை, ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியாமல் காணப்படுகிறோம். Why? Because inheritance is only given to sons and not to slaves. Slaves, they receive wages. Sons, they inherit. அடிமைகள், வேலைக்காரர்கள் கூலியை மட்டும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் பிள்ளைகள் சுதந்திரவாதியாக மாறுகிறார்கள். And we have to understand this. This is the great plan of God. God wants us to be inheritors. நாம் தேவனுடைய சுதந்திரவாதிகளாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். And the Bible says in Galatians 4:7, therefore you are no longer a slave but a son, and if a son, then heir of God through Christ. கலாத்தியர் 4:7 வாசிக்கிறோம், ஆகியால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய், நீ புத்திரனையானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய் என்று சொல்கிறது. So according to this passage, inheritance is given to sons and not to servants. இந்த வசனத்தின் அடிப்படையில் சுதந்திரம் என்பது குமாரர்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறது ஒழிய அடிமைகளுக்கு அல்ல என்பது தெளிவாகிறது. And furthermore, Paul says in Romans chapter 8 verse 15, ரோமர் 8 அதிகாரம் 15 வசனத்தில், for you have not received the spirit of bondage again to fear, but you have received the spirit of adoption, whereby we cry, Abba, Father. என்ன சொல்லுகிறார்? ரோமர் 8:15, அந்தப்படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். We have not received the spirit of slavery. It's not a spirit of bondage. நாம் பெற்றிருக்கிற ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, but it is a spirit of sonship. நமக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற ஆவி குமாரனின் ஆவி, புத்திர சுபகாரத்தின் ஆவி. Now, because it mentions, it's about the spirit that we have received. நாம் பெற்றிருக்கிற இது புத்திர சுபகாரத்தின் ஆவி என்று சொல்லுகிறது. We have not received any written human form of certificate or references for us to understand. இந்த புத்திர சுகாரத்தை ஆண்டவர் எழுத்து வடிவத்தில் சர்டிபிகேட்டா நமக்கு எதுவும் கொடுத்தது மாதிரி இல்லை. But he has given us something that cannot be erased. அழிக்க முடியாத ஒரு வகையில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். It is the spirit of adoption. புத்திர சுகாரத்தின் ஆவி. That's why the Bible says we need to walk according to this spirit. இந்த ஆவியின் வழிநடத்தல நான் நடக்க வேண்டுமா? When you begin to understand, when you begin to walk according to the spirit of adoption, it is so easy for you to relate to God and come to Him in prayer as a father, not as a beggar,
not as somebody who pleads as a servant, but you come with such a love, all right? You know that you are not rejected, you're not pushed aside, that Father welcomes you. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்ற உணர்வின் அடிப்படையில் தேவ சமூகத்தை நாம் அணுகும் பொழுது ஒரு பெரிய தைரியம் வருதுங்க. நான் அடிமையாக அல்ல, நான் புத்திரனாக அவர் இடத்துல போகிறேன். அவர் சமூகத்தில் நான் போய் நான் அங்கு தங்கி இருக்கிறேன். இட் இஸ் ஐ நோ ஹவ் டு ரெவியர் மை ஃபாதர். நம் பிதாவை நாம் கனப்படுத்தி அவரை துதிக்க ஆராதிக்க செய்கிறோம். And because you are a son, you love to be in the presence of your father. நீ குமாரனாக இருப்பதால் இந்த பரமபிதாவினுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உனக்கு உண்டாகிறது. Because it is a great privilege to be in God's house. And so we have to understand that we have received the spirit of adoption. The word adoption in Greek, it gives a meaning is one that has been placed and be seated as a son. புத்திர சுவிகாரம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் குமாரன் என்ற ஒரு ஸ்தானத்தில் அமர்த்தப்படுகிற அந்த செயலை அங்கு சுட்டி காண்பிக்கிறார். So you and I being born, when we are born of the Spirit, we are positioned as sons. நாம் ஆவியில பிறக்கும் பொழுது மறுபடியும் குமாரன் என்ற நிலைக்குள்ளாக வருகிறோம். Which Adam sin. Through Adam's sin we have lost that sonship. ஆதாமுடைய பாவத்தினால் நாம் அந்த குமாரன் என்ற தேவனுடைய குமாரன் என்கிற நிலை இழந்து விட்டோம். We all were sons of Adam. But through Christ we become the children of God. பொதுவாக நாம் எல்லாருமே ஆதாமுடைய பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். Now, those who are born of Adam, in fact the Bible says the whole world, we are born of Adam, and naturally we begin to love wickedness and evil and sin. நம் ஆதாமின் பிள்ளைகளாக இருப்பதால் அந்த கீழ்ப்படியாமை நமக்குள்ளாக நம்மை பாவம் என்கிற காரை அடிமைப்படுத்தி நம் இயல்பாகவே பாவத்தையும் தீமையும் நேசிக்கக்கூடியவர்களாக நம்ம மாற்றிவிட்டது. And we begin to yield more and more to the desires of evil. பாவங்கள் செய்ய பாவத்தினுடைய இச்சைகள் நம்மை மறுபடியுமாக தீமை செய்ய இழுத்தது. But now when we become the children of God, நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக ஆகிவிட்டோம். And something happened in the spirit. நம்முடைய ஆவிக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் நடந்ததாம். Because the spirit of God came into us. தேவனுடைய புத்திர சுகாரத்தின் ஆவி நமக்குள்ளாக வந்தது. And from this moment we need to educate ourselves through God's word. What are my privileges? What are my powers as the children of God? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாக்கியம் ஸ்லாக்கியம் என்ன, அந்த வல்லமைகள் என்ன என்பதை நாம் அறிந்து அதற்கு ஏற்றதாக நாம் செயல்பட வேண்டும். That's why we need to go back to the word, search the word, what the Father is saying about you, so that you will have such a confidence. பிதாவாக தேவன் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக உருவாகுவதற்கு நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு மறுபடியும் போக வேண்டியதாக காணப்படுகிறது. Because that's what the Father has given to us. So we need to enjoy, all right, as the sons of God. In God's kingdom, we should be the sons. All right? As sons, we choose to serve the Father. பிதாவினோட ராஜ்யத்தில் நாம் குமாரர்களாக இருந்து அவருக்கு நாம் சேவை செய்கிறோம். குமாரன் என்ற ஸ்தானத்தில் இருந்து. You know, to a servant, all right, to a servant, his wages
are his securities. ஒரு வேலைக்காரன் ஒரு அடிமைன்னு எடுத்துக்கொள்வோமே, அந்த அடிமை வேலைக்காரன் என்று சொன்னால் அவனுக்கு அவன் பெறுகிற கூலி அல்லது சம்பளம் தான் அவனுக்கு பாதுகாப்பு. அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். That's all he was looking for. But to a son, the relationship with the father is his security. குமாரன் என்பவனுக்கு தகப்பனோடு இருக்கிற உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவு தான் அவனுக்கு பாதுகாப்பு. No matter what happens, as long as you have that relationship with the father, and he says, I will not leave you, I will not let you go. உன்னை நான் விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். That much the Father loves us. And we need to really come to God in such a way. And Jesus says in this place, all right, he says to the Jews who believed in him, you know, there was a argument between the Jews and Jesus. And in the middle of this, there were Jews who were believing in him. யூதர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தில் ஒரு பெரிய வாக்குவாதம் அங்கே, சரிங்களா, வாக்குவாதம் வந்தது. அதில் ஆண்டவர் விலைக்கு சொல்லும் பொழுது அதில் சில யூதர்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். And to them Jesus said, if you abide in my word, you are my disciples indeed, and you shall know the truth, and the truth shall make you free. ஆண்டவர் என்ன சொன்னார்? இங்கே அவர் சொல்லுகிறார், இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசமாயிருந்தார்கள். 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடராய் இருப்பீர்கள். Jesus said, you have listened to my teaching, abide in this. Because the Jews, remember in the Old Testament, not even a single prophet were called sons of God. They were the servants of God. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி கூட தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படலை. தேவனுடைய ஊழியர்கள், சரிங்களா, என்று தான் அழைக்கப்பட்டார்கள். But in the New Testament, being in Christ, we are addressed as sons. புதிய ஏற்பாட்டில் நாம் இங்கு குமாரர் என்று அழைக்கப்படுகிறோம். And Jesus said to the Jews, abide. To the Jews this is new. யூதர்களுக்கு இது ஒரு புதுமையானது. But Jesus said, you keep holding on to this truth, you shall experience greater freedom. நீங்கள் இந்த சத்தியத்தில் நிலைத்திருந்தால் இன்னும் பெரிதான விடுதலையை நீங்கள் காண்பீர்கள். That you will begin to experience more and more. Things will unfold of your new position as sons or the children of God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு அதில் காணப்படுகிற பல பாக்கியங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்னுடைய வசனத்தில் நிலைத்திருந்தால். Right? So we need to know how to abide. Don't give up the reading of the word. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதுல தவறிடாதீங்க. You are not to read out of compulsion, but you are reading because you want to know your Father. ஒரு கடமைக்காகவோ கண்டிப்புக்காகவோ கட்டாயத்துக்காக வசனத்தை வாசிக்காமல் என் பிதாவை நான் அறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆவலோடு வாசிக்கும் பொழுது கர்த்தர் கண்களை திறக்க ஆரம்பிக்கிறார். And the Spirit of God, who is the best teacher, will come and help you to understand the truth, and the truth shall make you free. தேவனுடைய ஆவியானவர் அவர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக அவர் கற்றுக் கொடுப்பார். அவர் கண்களை திறக்க திறக்க நீங்கள் பெரிதான காரியத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். And this is very important. And Jesus said, most assuredly I say to you, whoever commits sin, lives in sin, is a slave of sin. You can either choose to be a slave and continue
in the walk of sin, or you can be the son and abide forever. The slave does not abide forever. இங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நான் கவனிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரம், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், ஆனால் குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். Therefore, if the Son makes you free, you shall be free indeed. You know, a son abides in the house. A son abides in the truth. A son abides in the freedom. குமாரன் என்பவன் வீட்டில் நிலைத்திருக்கிறான். குமாரன் என்பவன் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறான், அவரோட வார்த்தையில் நிலைத்திருக்கிறான். குமாரன் என்பவன் விடுதலையில் நிலைத்திருக்கிறான். You have to understand this. The whole understanding, the whole idea about this is in that verse. There are so much is there. Abiding. And many places in the Bible it talks about the importance of abiding. It's a great thing for one to come and discover the goodness of abiding in the presence of God. God do not want us to be religious Christians, but He wants us to be people who live in the reality with His relationship. நாம் ஒரு மத பித்தர்களாகவோ பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகவோ சடங்காச்சார கிறிஸ்தவர்களாகவோ இருக்க தேவன் விரும்பவில்லை. நம்மை ஒவ்வொருத்தரை குறித்தும் தேவன் விரும்புவது அவரோடு இருக்கிற உறவை அறிந்து அந்த உறவை மேன்மைப்படுத்தி அந்த உறவில் நிலைத்திருக்கத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். And He has given us the Spirit to make that possible. இந்த உறவை நிலைநாட்ட, இந்த உறவின் நிறைவுக்குள்ளாக நான் பிரவேசிக்க அவர் எனக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். He has given me His Spirit so that I can understand and know Him. நான் அவரை அறியவும் அவரை புரியவும் இந்த ஆவியானவரை எனக்கு தந்திருக்கிறார். And I tell you, this will help you in your prayer. Every time you go, that's what Jesus said when He thought about prayer. He always mentioned Father in heaven. ஆண்டவர் இயேசு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. The special privilege that you and I occupy in God is such a beautiful thing. Use that to go to God in prayer. Go to Him just to be with Him, fellowship with Him. ஜெபத்தில் நாம் தேவனிடத்தில் அணுகும் பொழுது அவரோடு உறவில் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். You know, in this time of crisis that we are facing all around us, many Christians every day they pray about corona. Oh God, today so many thousands died. Today so many got infected. ஆண்டவரே, இன்னைக்கு இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க ஆண்டவரே, இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு இந்த நோய் வந்துருச்சு ஆண்டவரே, இந்த நோய் எடுத்து போடும். எப்போ பார்த்தாலும் இந்த ஒப்பாரியாக தான் போகுது. God knows. Before you know, God knows. But in the midst of this, you got to know Him. ஆண்டவருக்கு தெரியுங்க, சரிங்களா? நீங்கள் இதை சொல்லி சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்க அவசியம் இல்லை, அவருக்கு தெரியும். ஆனால் இதன் மத்தியில் நீ அவரை அறிந்து கொள், அவர் அறிய வேண்டும். You know, remember when Jesus was going in the boat together with the disciples, that He got so tired, He slept. ஆண்டவர் படகுல சீடர்களோடு போகிறார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் கலப்பினால அசதியாக தூங்கிட்டார். And then there was a thunder, okay, waves, storms, boisterous thunder. போய்கொண்டிருக்கும் பொழுது கடல் குந்தளித்தது, அலைகள் எழும்பியது. It was almost drowning the boat that they were going. அவர்கள் போகிற படகை நிரப்பக்கூடிய அளவுக்கு வந்தது.
And then we read in a different portion, different gospels, that that thing is said, elaborated in different way. ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் இந்த சம்பவங்கள் இந்த கொஞ்சம் தெளிவாக சொல்லப்படுகிறது. In one place, the disciples, they said, Jesus, Lord, don't you care that we are perishing? நம்ம அழிய போகிறது உங்களுக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்டார்கள். They were so panicky. அவர்கள் அச்சமும் திகிலும் பயமும் நிறைந்தவர்களாக அவர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள். But then the Bible said Jesus woke up. He just looked at the storms and the waves. He says, be still. ஆண்டவர் கடலையும் காற்றையும் பார்த்து அமைதல் உண்டாயிருப்பதாக என்று சொன்னார். And the disciples were stunned. They were asking with each other, what kind of a man he is? He even commands the wind and they obey. He commands the waves, they obey. இவர் என்ன மாதிரி மனிதனாக இருப்பார், யாராக இருப்பார்? காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அவைகளெல்லாம் செவி கொடுக்கிறதே. And Jesus said, oh you of little faith. அவர்களை ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. All right, because they were just before this entering into the boat, Jesus did a great miracle by multiplying the bread and the fish and feeding thousands. பலாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அப்பத்தை மீனையும் எடுத்து ஆண்டவர் போஷித்ததை இதுக்கு முன்பாக பார்க்கிறோம். And they should have enough faith who he is. ஆண்டவர் யார் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும், ஆனால் அதை அறியல. And Jesus said, in the midst of that crisis, the storm, the wind, uncertainties, Jesus said, be of faith. Don't you know who is in this boat? எங்க பார்த்தாலும் குழப்பம், நெருக்கடி, கடல் கொந்தளிப்பு. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில் இணைந்து புரிந்து கொள்கிறோம், உங்கள் மத்தியில் யார் இருக்கிறார் என்பதை மறந்துட்டீங்களே, அற்ப விசுவாசிகளே. So what is he talking? In the midst of crisis, turn your attentions to God the mighty, not the greatness of the crisis, but God who is above all the crisis. நம்முடைய நெருக்கடி மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலும் வியாகுலம் மத்தியிலையும் ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்க, ஐயோ இவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்க, இவ்வளோ சிரமமா இருக்க அப்படின்னு அவைகளை நீ பார்க்காம அவைகளுக்கு மேலாக அவைகளை விட பெரியவராய் இருக்கிற தேவனை நோக்கி பார். Because that needs for God to work inside you. அந்த விசுவாசம் என்று இருக்கு இல்லையா, ஆண்டவர் உங்களுக்குள்ளாக அதை வைத்து தான் செயல்பட போகிறார், அதை வைத்து தான் காரியத்தை செய்ய போகிறார். அதை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். Give God an opportunity, give God a room for God to work things through you, for you. உங்களுக்காகவும் உங்கள் மூலமாகவும் காரியத்தை செய்ய அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். And what gives God the opportunity? The Bible says without faith it's impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். What attracts God is the faith. And how does the faith comes? It comes by our indulgence in the word, hearing the word. நாம் வசனத்தோடு இணைந்து வசனத்தோடு உறவு கொண்டு வசனத்தோடு தொடர்பு கொள்வதன் மூலமாகவே எனக்கு இந்த விசுவாசம் தோன்றுகிறது. So I would encourage you, all right, seek the face of God, enjoy his presence as a father. I do not have time to go through just to focus on the abiding. நிலைத்திருங்கள் என்ற வார்த்தையை குறித்து நிறைய பேசலாம், அது இன்றைக்கு இல்லை, இன்னொரு தடவை நாம் அதை பார்ப்போம். But I think it is suffice for me to say that if you understand and acknowledge and know that you are sons and daughters, you will with all confidence you will know how to draw closer to God and stay in his presence. தேவனுடைய பிள்ளைகளாக குமாரர் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள் என்ற
உறுதி உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால் அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இன்பம் கொள்ளுவதில் சந்தேகமே இருக்காது. அது இன்பமாக அவருடைய சமூகத்தில் இருப்பீர்கள். That I would encourage each one of you to move in that direction. Stay with God, stay in His presence. Shall we pray? நாம் ஜெபிப்போம். Father, I thank you for the great privilege that you have given to us as sons and daughters. குமாரர் குமாரத்திகளாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மகாபெரிய பாக்கியத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். I thank you, Father, that through your word that we come to understand that you desire that relationship and fellowship with you. ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் வைத்திருக்கிற உறவையும் ஐக்கியத்தையும் தான் நீர் முக்கியப்படுத்தி தேடுகிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். For you seek such an one to worship you. இப்படிப்பட்டவர்களைத்தான் நீ தேடுகிறீர். இந்த விதத்தில் ஆராதிக்கிறவர்களை தான் நீ தேடுகிறீர் என்பதை புரிந்திருக்கிறோம். And we thank you through Jesus Christ that you have given us the spirit of adoption to call you Abba Father. உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுகாரத்தின் ஆவி எங்களுக்கு நீ தந்திருப்பதற்காக நன்றி. Oh Father, we pray that we will have a great understanding on this relationship as son and father. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவை, பிதா உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவை நாங்கள் இன்னும் மேன்மேலுமாக புரிந்து கொண்டு அதன் மூலமாக வருகிற பாதுகாப்பில் நாங்கள் வாழ எங்களுக்கு கண்களை திறந்தருளும் என்று நான் கேட்கிறேன். I bless your people. I bless those who hear these words. I bless them that faith will arise in their hearts. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய இருதயத்தில் விசுவாசம் எழும்புவதாக என்று இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். Now thank you, Lord, that each one will begin to see the greatness of your goodness. ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தின் மகிமையை இங்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் காண்பார்கள், காணக்கூடிய அந்த பாக்கியத்தை அடைவார்கள் என்று, அதற்குள்ளாக வளருவார்கள் என்று நான் அறிக்கையிட்டு ஆசீர்வதிக்கிறேன். Bless every individual homes, those who are watching, those who are joining together with us. May your blessing rest upon them. உம்முடைய ஆசீர்வாதம் இதை காணிக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக உம்முடைய ஆசீர்வாதங்கள் தங்குவதாக என்று அறிக்கையிட்டு இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். I thank you for your protections. Thank you, Lord, that you kept us safe through all this crisis, sickness and disease. இந்த வியாதி நோய்கள் மத்தியில் எங்களை நீ பாதுகாப்பாக வைத்தீரே, அதற்காக நன்றி. Every moment we give you thanks. Lord, if it is not so, we would have perished. உம்முடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நாங்கள் அழிந்திருப்போம். But we thank you, Lord, for the privilege that you have given to us, where we are saved and secured by your presence. உம்முடைய பிரசன்னத்தின் சூழலால் நாங்கள் பாதுகாப்பாக எங்களை காத்து கொண்டதுக்காக நன்றி. I speak blessing into every homes. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் அறிக்கையிடுகிறேன். The goodness and mercy will continue to be them. Health and strength will rest upon them. இவர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் சுகமும் பலமும் தங்குவதாக, சமாதானம் தங்குவதாக என்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். May your favor to be upon them. உம்முடைய தயவு இவர்கள் மேல் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. In Jesus' name, amen.